வணக்கம். நம்ம வீட்டோட பேரை நாம் யார் பேரில் வைப்போம் அப்படின்னா, நாம் கடவுள் பேரில் வைப்போம். இல்லாட்டி குடும்பத்தில் உள்ள யார் மேலே நாம் ரொம்ப மரியாதை வச்சுருக்கோமோ, மதிப்பு வச்சுருக்கோமோ, யார் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கோமோ அவங்க பேரில் வீட்டு பேரை வைப்போம். ஏதாவது ஒரு நல்ல பேராக பார்த்து வைப்போம். அதுக்கான ஒரு தனி பாசிட்டிவ் வைப்ரேஷனே இருக்கும் அந்த பேரை வச்சுக்கிட்டே. ஒரு தெரு பேர், நகரத்தோட பேர்லாம் யார் பேரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அந்த ஊருக்கு, அந்த நகரத்துக்கு நல்லது செஞ்சவங்க பேர், ஆன்றோர் சான்றோர்கள் பேர்லாம் வைக்கிறப்போ அந்த நகரம் நல்ல செழிப்பாக இருக்கும். அந்த பண்பு மக்கள்கிட்டையும் இருக்கும். துரதிர்ஷ்டமாக பாரதம் ஆங்கிலேயர் பிடியிலிருந்து சுதந்திரம் பெற்ற 1947 இன்னைக்கு வரைக்கும் படையெடுப்பாளர்கள் பேரில் பாரதத்துக்குள்ளே பல தெருக்கள் பேர், பல நகரத்தோட பேர்லாம் இருக்கிறது தான் பெரிய துரதிர்ஷ்டமான ஒரு விஷயம். அதில் குறிப்பாக என்ன அப்படின்னா, இந்த அவுரங்கசீப் பேர் பல இடத்துல இருக்குது. அவுரங்கசீப் யார் அப்படின்னா, முகலாய படையெடுப்பாளர்களில் ஒரு அரசர். அவர் இந்த பாரத தேசத்தை தன்வசப்படுத்தணும் அப்படிங்கிறதுல பல கொடுமைகளை செஞ்சு ஆட்சி பேராசையில் செயல்பட்டு பல இந்துக்களை கொடுமைப்படுத்தி ஜிஸ்யா வரி அதிகமாக போட்டு அவங்க தாங்க முடியாமல் இவங்களெல்லாம் மதம் மாற்றி பாரதத்தில் உள்ள பல கோயில்களை சேதாரம் படுத்தியிருக்காரு. காஷி விஸ்வநாத் கோயில், மதுரா கிருஷ்ணர் கோயில், சோம்நாத் பல படையெடுப்பாளர்கள் சீரழிச்சதுக்கப்புறம் அவுரங்கசீப்பும் அவர் பங்குக்கு போய் அந்த கோயிலை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு வந்திருக்காரு. கோவிந்தஜி டெம்பிளை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சுருக்காரு. பூரி ஜெகநாத் டெம்பிளை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சுருக்காரு. இந்த மாதிரி பல கொடுமைகள்லாம் பண்ண அவுரங்கசீப்போட இன்னொரு வரலாறு, அவரை பற்றியான வாழ்க்கை வரலாறில் என்ன அப்படின்னா, அவரோட சொந்த அண்ணன் தாராஷிகோ ஒரு சூஃபி சித்தாந்தத்தை உள்ளவர், மத நல்லிணக்கத்துக்கு போனவர். அவரவே காஃபிர்னு சொல்லி அவருக்கு கொடுமைப்படுத்தி அவர் ரொம்ப கொடூர முறையில் அவர் கழுத்தை வெட்டி அவுரங்கசீப்போட தந்தை ஷாஜஹான்கே பரிசாக கொடுத்தவர். ஸோ இந்த மாதிரி உள்ளவர். இவரோட பேரில் நகரங்கள் பேர் இருக்கிறது ரொம்ப துரதிர்ஷ்டமான விஷயம். இப்போது அவுரங்காபாத் அப்படிங்க அந்த இடத்து பேர், இது மகாராஷ்டிராவில் இருக்குது. மகாராஷ்டிராவில் இந்த அவுரங்காபாத் அப்படின்னு பேர் வச்சது மராட்டியர்கள் மேலே நிறைய கொடுமைகளை செஞ்ச அவுரங்கசீப்பை கௌரவிக்கிற வகையில் ஆனதுனால இன்றைக்கு இந்த அவுரங்காபாத் அப்படிங்க அந்த நகரத்தோட பேர் மாற்றப்பட்டு சத்ரபதி ஷாம்பாஜி நகர் அப்படிங்க பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அகமத் நகர்ன்ட்டு ஒரு இடம், அது அகமத் நிசாம் ஷா அவரோட பேரில் வைக்கப்பட்ட அந்த அகமத் நகர், அதோட பேர் இன்றைக்கி எப்படி மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னா அஹல்யா நகர்னு மாற்றப்பட்டிருக்கு. அப்போ இவ்வளோ காலமாக இதெல்லாம் அந்த இஸ்லாமிய படையெடுப்பாளர்கள் பேரில் இருந்தது, வச்சது, அதை ஆதரித்தது எல்லாம் முக்கால்வாசி காங்கிரஸ் ஆட்சி இருந்த போது தான். இன்றைக்கி இந்த அடிமைத்தனம் விலகி இந்த படையெடுப்பாளர்களை கௌரவப்படுத்துகிற வேலை நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த மண்ணுக்கான பாரம்பரியமாக அந்த மண்ணுக்காக பாடுபட்ட ராஜா ராணிகள் பேர் இன்றைக்கி சூட்டப்படுறது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. ஓஸ்மானாபாத் அப்படிங்க அந்த பேர் மாற்றப்பட்டு இன்றைக்கி தாராஷிவ் அப்படிங்க பேர் வந்திருக்கு. இப்போது நீங்கள் நலந்தா பல்கலைக்கழகம் அங்கே போனீங்கன்னா அந்த நலந்தா பல்கலைக்கழகத்தை சூறையாடி அங்கே பெரிய அது ஒரு ஞான கேந்திரம்ட்டே சொல்லலாம். அவ்வளோ பெரிய லைப்ரரி ரிசோர்ஸ், நாலேஜ் ரிசோர்ஸ் இந்த நலந்தா யூனிவர்சிட்டி. அங்கே நம்ம அந்த காலத்துலேருந்து பதிவு செய்யப்பட்ட அந்த ஓலை சுவடியிலேருந்து எல்லாமே அங்கே அவ்வளோ ஞானத்தை உள்ள வச்சிருந்த அந்த நலந்தா பல்கலைக்கழகத்தை படையெடுப்பாளரான பக்தியார் கில்ஜிங்க அவர் வாராரு.
நலந்தா பல்கலைக்கழகத்தை சூறையாடுறாரு, டெஸ்ட்ராய் பண்ணுறாரு, சேதாரப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற அந்த மேனுஸ்கிரிப்ட்ஸ் புக்ஸ் எல்லாம், அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாத்தையுமே எடுத்து எரிக்கிறாரு. இந்த பக்தியார் கில்ஜி நம்மளோட ஞான பதிவுகளை எரித்தது 3 மாதம் தொடர்ந்து எரிஞ்சிருக்கு. அப்போ அவ்வளோ ஞான பதிவுகள் நம்மளோடது டிஸ்ட்ராய் ஆகப்பட்டிருக்கு. அப்போ அப்படிப்பட்ட கொடூரக்காரர் சேதாரப்படுத்தின ஒரு படையெடுப்பாளர் பேரை அதே அந்த நலந்தா யூனிவர்சிட்டி எங்கே இருந்துச்சோ, எரிக்கப்பட்டுச்சோ அந்த ஞான புத்தகங்கள் சேதாரப்படுத்தப்பட்ட அந்த நலந்தா யூனிவர்சிட்டி பக்கத்துலேயே உள்ள ரயில்வே ஸ்டேஷன் பேர் இந்த பக்தியார் கில்ஜி பேரில் வைக்கப்பட்டது தான் துரதிர்ஷ்டமான விஷயம். காங்கிரஸ் ஆட்சி அதை ஏன் அதை மாற்றலை அப்படிங்கிறதான் நம்மளோட இன்னைக்குள்ள கேள்வியாக இருக்கணும். அப்போது படையெடுப்பாளரை கௌரவிக்கிறது எந்த வகையில் நியாயம்? நம்ம பாட புத்தகங்களில் என்னென்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம முதல் கல்வி மந்திரியே யார் அப்படின்னா, எஜுகேஷன் மினிஸ்டர் யூனியனில் சென்டரில் யார் அப்படின்னா அப்துல் கலாம் ஆசாத். அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்த்தீங்கன்னா 1971 77 வரைக்கும் நம்ம பாட புத்தகங்களில் உள்ள சப்ஜெக்ட்ஸில் நிறைய மாறுதல் வருது. அப்போது இருந்த இது ஸ்ரீமதி இந்திரா காந்தி அவர்கள் நம்ம பாரதத்தோட மாண்புமிகு பிரதம மந்திரியாக இருந்த காலத்தில் இவர் இந்த எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்தது யார் அப்படின்னா சையத் நரூல் ஹசன் அப்படிங்கவர். இந்த 1971 77 வரைக்கும் இந்த சையத் நசூர் ஹசன் அவர் கல்வி மந்திரியாக இருந்தப்போ அவர் முழுக்க முழுக்க இந்த மார்க்சிஸ்ட் சித்தாந்தத்தில் ஊர்னவர். அப்போது நம்ம கல்வி திட்டத்தில் பாட புத்தகங்களில் தேசியவாத சிந்தனையெல்லாம் அப்படியே ஒரு ஓரத்துக்கு தள்ளி விட்டுட்டு அப்படியே அதை ஒன்றும் இல்லாத மாதிரி ஒரு பகுதிக்கு தள்ளி விட்டுட்டு இந்த முகலாயர்களோட வாரிசு அத்தனையும் நம்மளுக்கு இன்றைக்கி ஞாபகம் இருக்கும். பாபூரில் ஆரம்பித்து பகதூர் ஷா ஜஃபர் வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம சொல்லுவோம். நம்மளோட பாரத வீரர்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள், இங்கே உள்ள ராஜாக்கள், சத்ரபதி சிவாஜி மகாராஜா இருக்கட்டும், மகாராணா பிரதாப்பா இருக்கட்டும், பிருத்விராஜ் சௌஹானாக இருக்கட்டும், ராணி அஹல்யாபாய் ஹோல்கராக இருக்கட்டும், இவங்கள பற்றியெல்லாம் நம்மளுக்கு அதிகமாக சொல்ல மாட்டாங்க. எப்படி எந்த போர்ஷன் இவங்கள பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த பாரதத்தில் உள்ள பாரத மைந்தர்களான ராஜா ராணிகள் ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்தோ இல்லாட்டி இந்த முகலாயர்கள் கிட்ட இருந்தோ தோக்கடிக்கப்படுற அந்த பேட்டில் மட்டும்தான் காட்டியிருப்பாங்க. இவங்க போரிட்டாங்க ஆனால் தோத்துட்டாங்க அப்படிங்க அந்த பிம்பம் தான் நம்மளுக்கு வரணுன்ட்டு. ராணி நாய்க்கி தேவி முகலாய படையோட மூக்க இருக்க வச்சு ஒவ்வொரு முகலாயர்களும் உயிர் பிச்சை கேட்டு இந்த ராணியோட தாக்குதல்லேருந்து தப்பிக்கிறதுக்கு தங்களோட மூக்க அறுத்து போர்க்களத்தில் போட்டுட்டு உயிர் தப்பிச்சு ஓடின அந்த கதையை, அந்த வீரக்கதையை ஒரு புத்தகத்துலையாவது நீங்கள் காட்டுங்க நம்ம பாட புத்தகங்களில். அப்போது இந்த என்சிஆர்டி சிலபஸ் முழுக்க முழுக்க இஸ்லாமிய படையெடுப்பாளர்களையும் ஆங்கில காலனித்துவவாதிகளும் அவங்க சாதித்ததை தான் காட்டுறாங்க தவிர கடைசியில் இவங்கக்கிட்ட சுதந்திரம் பெற்றாங்க அப்படிங்கிறது ஒரு சாப்டராக வரும், அவ்வளோதான். அதுக்கப்புறமும் நம்மளுக்கு கான்ஸ்டியூஷன் வருது. அப்போ இங்கே இருந்தவங்க எவ்வளோ போராடினாங்க விஷயம் நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரியாது. ராணி லக்ஷ்மிபாய் அவங்க கௌரவிச்சு சொல்லுவாங்க. எந்த பகுதி ராணி லக்ஷ்மிபாய் யார் யாரை தோக்கடிச்சாங்கங்கிறது பெருசாக காட்ட மாட்டாங்க. ஆங்கிலேயர்கிட்டேருந்து இவங்க தோத்ததை, இவங்க கொல்லப்பட்டதை தான் இவங்க கௌரவிச்சு காட்டுவாங்க. பெருசாக நம்ம சாப்டர்ஸில் இருக்கும். அப்போ நம்ம மனசில் என்ன, ஐயோ நம்ம ராஜாக்கள் ராணிக்கள்லாம் போரிட்டாங்க ஆனால் கடைசியில் நம்ம அந்த அளவுக்கு பலசாலி இல்லை போல்க, அதனால தான் இந்த முகலாயர்களும் இந்த காலனித்துவவாதிகளும் பிரிட்டிஷார்களும் நம்ம ராஜா ராணிகளை தோக்க வச்சுட்டாங்க அப்படிங்க அந்த பிம்பம் தான் ஒரு குழந்தை மனசில் ஒரு சாதாரணமாக இருக்கும். தவிர நம்ம ராஜா ராணிகள் விடாமல் போரிட்டுருக்காங்க அப்படிங்கிறது மனசில் இருக்காது.
17 முறை இவர் முகமது கஜினி படையெடுத்துட்டு வந்தார், விடாமுயற்சியில் அவர் பிடிச்சாரு அப்படின்னா அந்த 17 தடவை அவரை யார் தோக்கடிச்சா அப்படிங்க அந்த வரலாறு வந்தாதான் எத்தனை பேர் அந்த எடுப்பாளர்களுக்கு எதிராக இருந்திருக்காங்க விஷயம் நம்ம இளைய மனசுக்கு தோணும். இளைஞர்கள் சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. இதை நீங்கள் சொல்லலை அப்படின்னா தொடர் போராட்டமாக இருந்திருக்கு. படையெடுப்பாளர்கள், கொலனித்துவவாதிகள் யார் வந்தாலுமே அவங்களை எதிர்த்து தொடர்ந்து போராட்டங்கள் பாரதத்தில் நடந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. இன்றைக்கும் அந்த வெளிநாட்டு சித்தாந்தத்துக்கு எதிராக போராட்டம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த தேசியவாதம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு குடிமகனின் உரிமையும் கடமையும் கூட. ஸோ அப்படி இருக்கிறதுல இந்த என்சிஆர்டி சிலபஸ் முகல்ஸை தான் க்ளோரிஃபை பண்ணும், பிரிட்டிஷர்ஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை தான் க்ளோரிஃபை பண்ணும். அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டிஸ்கிரிமினேஷனில் இங்கே மெட்ராஸுக்கு அவங்க வந்தப்போ ஃபோர்ட் ஏரியாவில் மேடு பகுதியை ஒயிட் ஏரியா, வெள்ளையர்கள் இருக்கும் கோட்டை, கீழே உள்ளதெல்லாம் வந்து நம்ம இந்தியர்கள், தமிழர்கள், தெலுங்கர்கள், பாரதியர்கள், நம்மலாம் கருப்பு மனிதர்கள் அப்படிங்கிற ரீதியில் பிளாக் டவுன் அப்படின்ட்டு அவங்க வசித்தது வந்து வெள்ளை நகரமாக, நம்ம மக்கள் இருந்த இடம் வந்து கருப்பு நகரமாக. அப்போ இங்கே ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் ஆங்கிலேயர்கள் கொண்டுட்டு வந்தாங்க. இங்கே விஷயத்தை சொன்னாதான் நம்ம மக்களுக்கு ரோஷம் ஏறும். அதை வந்து மறைச்சிடுவாங்க. ஜஸ்ட் ஒரு லைனில் எங்கேயோ சொல்லிட்டு விட்டுருவாங்க. அதை வந்து எலாபரேட் பண்ண மாட்டாங்க டெக்ஸ்ட் புக்கில். அப்போது இங்கே பார்ஷியாலிட்டி நடக்குது. நம்ம மக்கள் பாடுபட்டதுக்கு என்ன ஒரு முக்கியத்துவம் கொடுக்குது என்சிஆர்டி அப்படிங்கிறதான் கேள்வி. இப்போது ஒரு என்சிஆர்டியில் சிலபஸ் என்ன அப்படின்னா, சிலபஸில் அவுரங்கசீப் அவரோட சொந்த அண்ணனே தாரா ஷிகோவே மத நல்லிணக்கத்தில் ஹிந்து மதத்தையும் ஆன்மீக ரீதியாக ஏற்றுக்கிட்டு இஸ்லாமியராக இருந்தாலும் இங்கே ஹிந்து வேதங்களை படித்து இதில் இருக்க நல்ல விஷயங்கள் எல்லாம் 50க்கு மேற்பட்ட உபநிடங்களை பர்ஷிய மொழியில் மொழிபெயர்த்தவர் ஷாஜானோட மூத்த மகன் அவுரங்கசீப்போட அண்ணன் தாரா ஷிகோங்கவர். அவர் இந்த நல்லிணக்கத்தில் இருந்தனால தாரா ஷிகோவே அவுரங்கசீப் காஃபீர்னு சொல்லி கொன்னவர். அப்போ அவர் வந்து எந்த அளவுக்கு ஃபெனாட்டிக்காக இருந்தப்போ ஹிந்து மதத்துக்கு எதிராக இருந்தவர் எத்தனை கோயில்களை சேதாரப்படுத்தியிருக்காரு. அவர் காசு கொடுத்து கோயிலில் சீரமைச்சதா என்சிஆர்டி சிலபஸில் சொல்லப்பட்டிருந்திருக்கு அப்படின்னா பாருங்கள். இது வந்து நம்ம மக்கள் தான் இன்னும் நல்லா உஷாராயிட்டாங்களே. இன்றைக்கி ஆர்டிஐ அப்படின்ட்டு இருக்கிறதுல ஒருத்தர் உஷாராக என்ன பண்ணிட்டார்னா ஆர்டிஐ போட்டு கேட்டிருக்காரு, இந்த சிலபஸில் நீங்கள் வந்து இந்த போர்ஷனை போட்டிருக்கீங்களே, இந்த அவுரங்கசீப் வந்து ஃபண்டெல்லாம் கொடுத்து கோயிலெல்லாம் சீரமைச்சதா எந்த சோர்ஸ்லேருந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்ட்டு. ஆர்டிஐயில் பதில் என்ன வருதுன்னா, சோர்ஸ் என்னன்ட்டு எங்களுக்கு தெரியலை அப்படிங்கிறாங்க. அப்போது இந்த மார்க்சிஸ்ட் ஐடியாலஜி உள்ளவங்க, இடதுசாரி சிந்தனை உள்ளவங்க, வெளிநாட்டு சிந்தனையை உள்நாட்டுக்குள்ளே வர்ற இந்த எழுத்தாளர்கள், வரலாற்று ஆசிரியர்கள், வரலாற்று விஷயங்கள் எல்லாம் தனக்கு உந்த வகையில் திருத்தி அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டுட்டு போகிறவங்களாம் வந்து டெக்ஸ்ட் புக்கை க்ரியேட் பண்ணுறப்போ இவ்வளோ பொய்கள் சொன்னால் நம்ம மக்கள் என்ன நினைப்பாங்க, ஓஹோ இது வந்து அவுரங்கசீப் வேறு மதமாக இருந்தால் கூட நம்ம மதத்துக்கு எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காரு அப்படிங்கதான் தோணும். அவர் அப்படி செய்யலைங்க உண்மையை வந்து இதுதாங்க பப்ளிஷ் பண்ணணும். என்சிஆர்டி காங்கிரஸ் ஆட்சி அப்போ அவங்க வந்து போட்ட என்சிஆர்டி சிலபஸில் வந்து அவுரங்கசீப் பற்றி தவறான செய்தியை இளைஞர்கள், குழந்தைகள் மனசில் பூத்துறதுக்கு பாட புத்தகத்தில் கொண்டுட்டு வந்தது யார்? அவங்க தண்டிக்கப்படணும், அவங்க மேலே வழக்கு போடப்படணும், இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும். இப்படியெல்லாம் தவறுகள், பொய் வரலாறு பாட புத்தகங்கள்லேயே வந்திருக்கு அப்படிங்கிற உண்மையும் எடுத்து வைக்கணும். இதெல்லாம் தாங்க பாட புத்தகத்தில் வரணும். அப்போ தான் எதிர்காலத்தில் பாட புத்தகத்தை உருவாக்குறவங்க உண்மையை உண்மைப்படி செயல்படுத்துவாங்க. உண்மையை திரித்து முறித்து இதெல்லாம் பண்ண முடியாது, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் கொடுக்க முடியாது. எது நடந்துச்சோ அது நடந்தது தான்.
இப்போ இந்த பேனாவை எடுத்து அவுரங்கசீப் இப்படி வச்சாரு அப்படின்னா இது இங்கேருந்து எடுத்து இப்படி வச்சாருன்னு தான் அர்த்தம். இதை எடுத்து அங்கே வச்சாருன்னு முடியாது, இங்கே வச்சாருன்னு முடியாது, பேனா பென்சிலாக மாறாது. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ அதனால் நம்மளோட பாரத தேசத்தில் அவுரங்கசீப் குரு தேஜ் பஹாதூர், சீக்கிய குருவான குரு தேஜ் பஹாதூரை மதம் மாற சொல்கிறாரு. இந்த குரு வந்து நான் மதம் மாற மாட்டேன் அப்படின்னு சொன்னனால குரு தேஜ் பஹாதூரை சாந்தினி சௌக்கில் பப்ளிக்காக மக்களுக்கு முன்னாடி அவரை கொடூர முறையில் கொல்றாரு அவுரங்கசீப்போட கட்டளையில். இப்படிப்பட்ட அவுரங்கசீப்போட பேர் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த குரு தேஜ் பஹாதூரோட ஒரு குருத்வாரா இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்தில் வச்சுக்கோங்களேன் ஒரு தெரு இருக்குது அவுரங்கசீப் பேரில். இது நியாயமா? அவ்வளோதான் நம்ம கேட்க. இப்போ தாராசிகோ மாதிரி உள்ளவங்க பேரை வச்சுருந்தா எல்லாருமே சந்தோஷப்படுவோம். அப்துல் கலாம் அவர்கள், நம்ம முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம் அவர்களோட பேரை வச்சுருந்தா நாம் வந்து சந்தோஷப்படுவோம். அவுரங்கசீப் பேர் வச்சது கௌரவமாக இல்லையா? இதுதான் மக்கள் சிந்திக்கணும். எதாக இருந்தாலும் மக்கள் சிந்திக்கணும். இன்னும் ஒரே ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன். இந்த தாராசிகோவை எவ்வளோ அவுரங்கசீப் தன்னோட அண்ணனான தாராசிகோவை எவ்வளோ கொடுமைப்படுத்தினார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு இத்தாலிய நாட்டோட ஒரு எழுத்தாளர், அவர் பேர் நிக்கோலோ மனுச்சி, அவர் வந்து ஸ்டோரியோ டோ மோகர் அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் அவர் குறிப்பிட்டிருக்காரு. நீங்கள் இதெல்லாம் வந்து தேடி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டேன். மக்கள் சிந்திக்கணும். தெரு பேர்கள், நகரத்தோட பேரெல்லாம் இஸ்லாமிய கொடுமைக்காரரான படையெடுப்பாளர்கள் பேரில் இருக்கணுமா, இல்லாட்டி இந்த தேசத்தை காக்கிறதுக்கு மக்களுக்காக பாடுபட்டவங்க பேரில் இருக்கணுமா? எது நியாயங்கிறத மக்கள் தீர்மானிக்கணும்.